போடுறோம் பாருங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 2 டைம் கேட்டுக்கிறாங்க. எப்படி அதான் சார் ஒரு தடவை எக்ஸ் பிளஸ் த்ரீ எடுக்கணும். அது வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே கரெக்ட். அப்படி சொல்லு. கரெக்ட். அப்படிதான் சார் சொல்றேன். ஓகே. அப்ப நீ சொன்னது எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் வந்து கிரேட்டர் than 0. அப்படியே டயக்ராம் இப்படி போகும். சரி. அடுத்த டயக்ராம். சார் அது என்ன சார் டயக்ராம்? இல்ல இப்ப சொல்றேன். நீ முடி நான் சொல்றேன். சரி நீ ஃபர்ஸ்ட் இது சொல்லு அப்புறம் நான் சொல்றேன். மைனஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ம். அது வந்து சார் லெஸ் தேன் 0. லெஸ் தென் 0 லெஸ் தென் 3 மைனஸ் 3 லெஸ் தேன் -3 சார். ஓகே ஓகே. சரி இங்க லிமிட் என்ன இருக்குது? இங்க லிமிட் என்ன இருக்குது? -6 அப்போ -3க்கு இந்த பக்கம் தானே -6 இருக்கும். இது -6 எஸ் சார். இது 0 கரெக்ட்டுங்களா? அப்ப 0ங்கிறது -3க்கு இந்த பக்கம் இருக்கும் கரெக்ட்டுங்களா? அப்ப இது ரெண்டுக்கு லைன் எஸ் டிரா சார். பண்ணலாம். இது ரெண்டுக்கு லைன் டிரா பண்ணணும். இது ரெண்டுக்கு ஓகே நம்ம சார். லைன் டிரா பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்மளோட ரீஜன் எந்த பார்ட்டு? இந்த பார்ட். ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் -6 to -3 ஒரு பார்ட். அடுத்தது -3 to இது என்ன பாயிண்ட்? 0ங்கிற பாயிண்ட். -3 to 0ங்கிற ஒரு பார்ட். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சார். பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி. இப்போ என்ன பண்றீங்க? -6 to ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவோட இன்டெகிரல் என்ன ரெண்டா டிவைட் பண்றீங்க. எப்படி? இன்டெகிரல் -6 to -3ங்கிற பார்ட். அதோட வேல்யூ என்ன? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ. அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்டி டிஎக்ஸ். கரெக்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். எஸ் சார். செகண்ட் பார்ட் என்னது? இன்டெகிரல் -3 -3 to 0. 0 அதோட இன்டெகிரல் பண்றது எக்ஸ் பிளஸ் த்ரீ எஸ் இன்டி பிளஸ் 3. டிஎக்ஸ். கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ மைனஸ் காமனு. இது என்னது? ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் இன்டி டிஎக்ஸ் கான்செப்ட். அப்போ எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது? எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைடட் பை டூ இதுக்கு ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இது ஓகே. இதுக்கு என்ன கிடைக்கும்? டூன்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அதே ஐடியா இங்கே அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் த்ரீ சார் அந்த லிமிட்டுக்கு என்ன சார் அது? போடலாம். இப்போ போடுறேன். அவ்வளோதான். அதுதான் இருக்குது. லிமிட் இருக்குது. லிமிட் எடுத்து இதுக்கு ஓகே சார். -6 to -3. இங்க என்ன கிடைக்குது? -3 to 0. அப்ளை பண்ணுங்க. that is equal to மைனஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? 0 ஆயிடும். -3 + 3 0. மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. -6 + 3. -6 + 3 வந்து -3 ஸ்கொயர். அப்போ -3 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 9. அப்போ ரெண்டுக்கு காமனாக 2 இருக்குது. அதனால நான் 2 போட்டேன் ரெண்டுக்கு காமனாக. சரிங்களா? ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுங்க? லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போறீங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறது 0 + 3. 0 + 3 என்னது? 3 ஸ்கொயர்டு 9. 9/2. அப்போ -0. கரெக்டா? -0 டிவைட் பை 2. அப்போ என்னச்சு? மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 9/2 + 9/2. அப்போ நம்மளோட வேல்யூ என்னடா கண்டு கிடைக்குது? 9/2 + 9/2. சார் உள்ள எப்படி சார் மைனஸ் வந்து? இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இங்க ஒரு லோயர் லிமிட் அப்ளை பண்றாங்கன்னு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே சார். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அந்த கான்செப்ட். அப்போ என்னாச்சு? 9/2 + 9/2 வந்து 9 ஸ்கொயர். இதான் நம்ம நம்ம இம்பார்ட்டன்ட் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். எஸ். சரி அப்படின்னு இந்த குவாலிட்டியும் போடுங்க. -2 to 8 மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்டி டிஎக்ஸ். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன சொல்றாரு? ஓகே சார். இது ஆக்சுவலாக இன்டெகிரேஷனே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கான்செப்ட் திரும்ப வருது ஏரியாலையும். அதனால நம்ம ஏரியாலையும் ரீஜன்